சண்டே ஸ்பெஷல் மிளகா கறி வறுவல் குயிக் அண்ட் ஈஸியா கிச்சன்ல நீங்க 10 நிமிஷம் நின்னா போதும். ஆனா அதுக்கு முன்னாடி 1/2 கிலோ வெங்காயத்தை உட்கார்ந்து உரிச்சிட்டு விதை இல்லாம 2 கைப்பிடி அளவு வரமிளகாயும் எடுத்து வச்சுக்கணும். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், வரமிளகா, மஞ்சள், உப்பு, தண்ணி, அப்புறம் சிக்கன் இதை வச்சுதான் செய்ய போறோம். நல்லெண்ணெய் ஆர் கடலெண்ணெய் உண்டுன்னு ஊத்தி 1/2 கிலோ வெங்காயத்தை போட்டு பொன்னிறமா வதக்குங்க. சைஸ் பெருசா இருந்தா மட்டும் கட் பண்ணுங்க, இல்ல முழுசாவே போட்டுக்கலாம். அப்புறம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயை போட்டு விதையோட 5-6 வரமிளகாயும் கிள்ளி போட்டுருங்க. வெங்காயம் வரமிளகாயும் வதக்கின பிறகு சிக்கனை போட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிருங்க. நான் மூடல, நீங்க மூடி வச்சிருங்க. அப்புறம் திறந்து பார்த்தா எப்படி இருந்தனா இப்படி மாறிட்டேன் அப்படி மாதிரி மாறி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு சின்ன டிப் இருக்கு. 10 வரமிளகாய் உள்ள வெந்துட்டு இருக்கிறத எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு திரும்ப அந்த பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதாங்க சீக்ரெட் டிப்பே. அப்புறம் என்ன, வெந்துருச்சான்னு 1/4 கிலோ கறியை டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான். ஒரு கையில போனு, ஒரு கையில கரண்டியை பிடிச்சிட்டு இருந்ததுனால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. ஐயா சுச்மி. சுட சுட ஒயிட் ரைஸோட வச்சு பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கமே என்றாலும் சிக்கன் கறி போல வருமா. லைட்டா கோல்டா இருக்கு, இருந்தாலும் தைரியமா பாடிருக்க மாட்டீங்களா. ஹாப்பி சண்டே. அப்ப நம்ம சியான் படம் வேற நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் பார்த்தேன்னா எப்படி இருக்குன்னு சொல்றேன். நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. டடா.